இந்த சௌந்தர்ய லகரின்ற ஸ்லோகம் வந்து அம்பாள சக்தியா, சக்தி இல்லாத சிவம் இல்லை, சக்தியும் சிவமும் சேர்ந்தாதான் சகல விதமான நன்மைகளும் நடக்கும். உலகத்தில் எல்லாமே சக்தி சிவம் சேர்ந்து தான் நடத்துறது. இந்த சங்கர பகவத் பாதாள் வந்து சக்தியை தாயாகவும் தகப்பனாகவும் நினச்சிண்டு அவருடைய குழந்தையாக நினச்சிண்டு இந்த சௌந்தர்ய நகரி ஸ்லோகத்தை ஏற்பாடு பண்ணுறா. ஒரு சமயம் ஆதிசங்கரர் திருக்கைலாயத்திற்கு போயிருந்தார். அப்போது சௌந்தர்ய லகரியின் 100 ஸ்லோகத்தையும் ஏடுகளையும் கொடுத்து சிவன் அவரை அனுப்பிச்சார், நீ இதை உலகத்துக்கெல்லாம் தெரியப்படுத்துன்னு. ஆனால் நந்தி பெருமான் வழியில் பார்த்து அதுலேருந்து ஒரு 40 ஸ்லோகத்தை பிடிங்கிட்டார். மொத்தம் பூமிக்கு போயிட்டா என்ன பண்ணுறது, கைலாயத்துக்கு வேணுமேன்னு. அந்த மிச்சம் 59 ஸ்லோகங்களையும் தான் நம்மளுடைய பகவான் வந்து சௌந்தர்ய லகரியா அம்பாளை தெய்வமாக நினச்சி பாடியிருக்கார். அந்த ஸ்லோகம்தான் முதல் ஸ்லோகத்தை நான் பாட்டாக பாடுறேன். அடுத்து அதனுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். அதுலேயே பாருங்க, முதல் ஆரம்பம் சிவசக்தியாக தான் வருது. அதனால் அந்த முதல் ஸ்லோகத்தையே ஆரம்பிக்கிறேன் பாருங்க. சிவசக்தியா யுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதும் ந தே தேவம் தேவோ ந கலு குச்சல ஸ்பந்திதுமபி அத்தஸ்த்வாமாராத்ய ஹரிஹர விரிஞ்சாதிபிரவி प्रणन्तुं सोतुं वा कथमकृत पुण्य प्रभवति. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஜெகநாயகியாகிய தேவியின் சேர்க்கை இல்லாது போனால் சகல வேதங்களும் போற்றும் பிரம்மனாகிய ஈசனும் எவ்வித செயலும் செய்ய திறமையுடையவனாக இருப்பதில்லை. தேவியோடு கூடியதை மட்டுமே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் போன்ற செயல்களை செய்து தன் ஈஸ்வரத்தன்மையை அவர் வெளிப்படுத்திக் கொள்கிறார். திருமூர்த்திகளாலும் பூஜிக்கத்தகுந்த பரமேஸ்வரியை கடந்த பல பிறவிகள் செய்த அளவிற்கரிய தவமுடையவர்கள் மட்டுமே உடலால் செய்யக்கூடிய நமஸ்காராதிகள், வாக்கினால் துதிக்கும் மற்றும் தியானம் போன்றவற்றை செய்து அம்பிகையின் அருளை பெற முடியும். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம்.